கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை இந்த வீடியோவில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாமா? உங்கள்கிட்ட பேசலாமா? நான் ஒரு தாய். எனக்கு ஒரு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. இப்போ 2 பசங்க. என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? எனக்கு 2 பசங்க, ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அப்புறம் வேறு என்னெல்லாம் நினைப்பாங்க, இப்போ ஒருத்தங்க பெரிய வீடை பார்க்காங்க. இப்போ நான் சின்ன வீட்டில் பெரிய வீடை பார்க்கும்பொழுது எனக்கும் இதே மாதிரி பெரிய வீடில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி சொல்லி நினைப்போம். வேறு என்னென்ன நினைப்போம், ட்ரெஸ்ஸு போடுறத பார்ப்போம். இதே மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் எப்பவும் மாறிக்கொண்டே இருக்கும். இதை பார்க்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது வேண்டாதவைகளை பார்க்கும் பொழுது மாறிக்கொண்டே இருக்கும். இங்கே பாருங்க, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே போட்டு இருக்கிறது. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகள் அறிய முடியாது. இந்த இடத்துல மாறி விகாரப்படும். நம்முடைய சிந்தைகள் எப்பவுமே ஒரே நிலையில் இருக்காது. நம்ம மனுஷிக இதில் பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தையில் உள்ள எண்ணம் எப்படி இருக்குமா, மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளை அறியாமலே அது நம்மளுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது அது என் பாவ உணர்வை தூண்டுமா, பாவ காரியங்களை செய்வதற்கு அது தூண்டக்கூடிய காரியம். முக்கியமாக இந்த குடும்பத்திலே முக்கியமான இது, நம்ம திருமணம் ஆயிருக்கு, நம்ம இணைந்திருக்கிறோம், கணவரோடு இணைந்திருக்கிறோம், மனைவியோடு இணைந்திருக்கிறோம். நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்குள்ள கணவருக்கும் மனைவிக்குள்ள நம்ம உடன்படிக்கை எடுத்து தான் நம்ம இந்த உறவுலே உள்ள வந்திருக்கிறோம். அப்போ நம்ம இந்த நாட்டில் இந்த எண்ணங்கள்னால, நம்மளுடைய சிந்தனையினால நிறைய காரியங்கள் மாறி நம்மளுக்கு வரும். அப்படிலாம் நம்ம எண்ணங்களை கொண்டு போக விடக்கூடாது. நம்ம எண்ணங்களை நம்ம தான் பாதுகாத்து கொள்ளணும். அது பாவத்தை தூண்ட செய்கிறது, செய்ய அது இதாகிறது. நம்மளுடைய காரியத்தை பாருங்கள். நம்ம நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. பாருங்க, இதனுடைய டெஃபினிஷன் அப்படி பார்க்கும் பொழுது இது நம்மளுடைய திருமண இணைப்பில் நமக்கு இருக்கிற அந்த இடம் நமக்குரியது, எனக்குரியது, நம்மளுக்குரியதை நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்குரியதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க அனுமதிக்கக்கூடாது. நாமே காத்து கொள்ளணும். அந்த காரியத்தை தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. நம்ம அதையும் மீறி நம்ம வெளியுள்ள காரியத்தை சிந்தித்து நம்ம செயல்பட்டோம்னா அது பாவத்தை செய்யவும் அது முறைகேடானதுமாக அது மாறுகிறது. அதனால நம்மளுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டும்னா, இயேசுவே நான் என்னுடைய சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லுவோம். நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் ஆண்டவர் நம்ம சரியான காரியங்களில் நடத்தி செல்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதி தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.